வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட என்னங்க சொல்கிறீங்க, தயிரில் தீமைகளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் மக்களே, நாம் ஆரோக்கியம் நினச்சிட்டு சாப்பிடக்கூடிய தயிரில் ஒரு சில தீமைகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த தீமைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்கும். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிர் நீங்க எப்படி எல்லாம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மருத்துவர்கள் அவங்களுடைய அறிக்கைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால நேரம் பார்க்காம நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா தயிர் உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்க தயிர் சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது அப்படின்ற அந்த கணக்கு. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது தயிர் உங்களுக்கு ஆரோக்கியம். ஆனால் நீங்க ஒருபோதும் இரவுல வந்து தயிர் சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கடுமையான ஜலதோஷம் பிரச்சனை, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளால, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால நீங்க அவதிப்படுவீங்க. அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான். நீங்க எப்படி இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல வெறும் வயிற்றுலையும் நீங்க தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல ஒருவேளை நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் தயிரை சூடுபடுத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு, எண்ணெய், மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் தயிரை நீங்க சாப்பிடவே கூடாது. இது உங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. வேணும்னா நீங்க தயிரை வந்து சிறிது சர்க்கரையை சேர்த்து சாப்பிடலாம். உடனடியாக அந்த சர்க்கரையை சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, ஆற்றலை வந்து தயிர் வந்து தரும். தயிரோட அந்த உண்மைத்தன்மை மாறாம, பதப்படுத்தாம, எதுவுமே பண்ணாம அப்படியே நம்ம தயிரை வந்து சாப்பிட்றதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை வந்து தினசரி சாப்பிடுவாங்க. தயிர் வந்து தினசரி சாப்பிடக்கூடிய ஒன்றே கிடையாது. தயிரை தினசரி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அது போல எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிரை வந்து நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்ல வீக்கம் ஏற்படும், அரிப்பு ஏற்படும், அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடல்ல கொழுப்பு அதிகமாக சேர்வதால ரத்த குழாய்கள்ல அடைப்பு உங்களுக்கு ஏற்படும். சுகர் ப்ராப்ளம், அதாவது சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். எனவே நீங்க தினமும் வந்து தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்கணும். வாரத்துல 2 நாள் நீங்க தயிர் எடுத்துக்கலாம் அல்லது 3 நாட்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க ஒருவேளை மட்டும்தான் தயிர் சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த ஒருவேளை மட்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நண்பகல் நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு தயிர் சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம். ஒருபோதும் நீங்கள் இரவிலையும் வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடவே கூடாது. தயிரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அப்படின்னா எந்தெந்த முறைகளில் தயிர் சாப்பிடுவது நல்லது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்றதால அதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தயிரை சமைக்கிறது அல்லது சூடாக்குவதால் அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், அந்த புரதங்கள் வந்து சிதைவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதோட நீங்கள் தயிரை வந்து சமைக்கும் பொழுது ஊட்டச்சத்து மதிப்பு, அதில் இருக்கக்கூடிய அமைப்பு, அது எல்லாத்தையுமே மாற்றத்தை வந்து அதில் ஏற்படுத்துறதால உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் சத்துக்களும் கிடைக்கவே கிடைக்காது. தயிரில் இயற்கையாக ஈரப்பதம் காணப்படும். இதை நீங்கள் வந்து சமைக்கும் பொழுது அந்த நீர் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். இப்படியான நிலையில் நீங்கள் தயிரை சாப்பிடும்போது அதோடைய டேஸ்டே மாறிடும். அது எந்த விதத்திலுமே உங்களுக்கு உதவவே உதவாது. நீங்கள் தயிரை வந்து சூடேற்றுவதால் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். அதில் தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா, அது வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாக்டீரியா. ஆனால் நீங்கள் அதை சூடேற்றும் போது, நீங்கள் சமைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுறதால அது உங்களுக்கு எந்த வகையிலுமே பயன் செய்யாது. பச்சையாக தயிரை நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சுவை, அதை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சுவையும் கிடைக்காது, நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீங்கள் தயிரை அப்படியே நீங்கள் சமைக்காமல் சூடுபடுத்தாமல் சாப்பிட்றதால உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு அந்த தயிர் கட்டுப்படுத்தி நல்ல கொலஸ்ட்ராலை உங்களுடைய உடலுக்கு கொடுக்கும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் உங்களுடைய உடலுக்கு கொடுக்கறதால இதய ஆரோக்கியத்தை தயிர் உங்களுக்கு மேம்படுத்தும். இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்தமான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். சமநிலையான பிஹெச் அளவு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். தயிரில் புரதம், அந்த புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது முழுமையாக இதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதோடைய மருத்துவ நன்மைகள்லாம் விரைவாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் தயிரை நீங்கள் இந்த மாதிரி முறைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அந்த தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது
உறைஞ்சிருக்கக்கூடிய நன்றாக உறைந்திருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா உறைந்திருக்காம இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு வயிறு சார்ந்த அசௌகரிய பிரச்சனைகள், அஜீரணம், செரிமான சிக்கல் போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால நீங்கள் தயிரை வந்து நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வேணும்னா நீங்கள் தயிரை வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் உரைய வச்சு எடுத்துக்கலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய அந்த தெளிந்த நீரை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு, தலைச்சூடு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போகும். ஸோ தயிரை நீங்கள் மண் சட்டியில் நல்லா உரைய வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முறைகளை நீங்கள் தயிரை எடுத்துக்கும் போது தயிரில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். தீமைகளை விலக்கி விட்டு தயிரில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி சூடு பண்ணாமலோ அல்லது இரவு நேரங்களில் தயிரை சாப்பிடாம மற்ற வேலைகளில் ஒரு நாளைக்கு மட்டும் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இந்த மாதிரி முறைகளில் தயிரை நீங்கள் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய தீமைகள் சற்று விலகி இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.